திருப்பரங்குன்றம் இட்ஸ் பேசிக்லி ஒரு ஸ்மால் இஷ்யூ. உங்க காவல்துறை, திமுக அரசின் காவல்துறை இஸ்லாமியர்களை மசூதிக்கு அதுக்கு அனுப்பல. இதுதானே பிரச்சனை. அந்த அதிகாரியை கண்டிச்சு அந்த காவல்துறை அதிகாரியை மாத்திட்டா விஷயம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ வருஷம் அங்கே அமைதியான நடந்தது. இப்போ நீங்களும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு அப்படின்னு நாடகம் ஆடுறத நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லணுமா? தமிழ்நாடு சும்மா இல்லைங்க. பிஜேபி எதிர்ப்பு என்பது பிஜேபி பூச்சாண்டி கிடையாதுங்க. அதை இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி. இதுவே பிஜேபிக்கு துணை போற செயல் தான். பிஜேபி பூச்சாண்டி இல்லை. பிஜேபி என்பது உண்மை. இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் போல ஒரு கட்சி கிடையாது. அது எல்லா கட்சிகளையும் போல ஒரு கட்சி கிடையாது. அந்த கட்சியின் முடிவை அந்த கட்சி எடுக்கல. எங்க கட்சியில நாளைக்கு என்ன முடிவுங்கிறத இன்னைக்கு உட்கார்ந்து நாங்க முடிவு பண்றோம். எங்களுக்கு யாரும் ஃபீட் பண்ண முடியாது, வெளியில இருந்து எங்களை யாரும் ஆதிக்கம் செய்ய முடியாது. ஆனால் பிஜேபியினுடைய முடிவை பிஜேபி எடுக்குது. அத்வானி ஒரு மிகப்பெரிய தலைவர், பிஜேபியில தேசிய தலைவர், அந்த கட்சியில முன்னணி முகம். அவருக்கு இணையான செல்வாக்கு யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த தலைவரை ஒரே நாள்ல தூக்கி இப்படி ஓர வச்சுட்டு ஒரு மாநிலத்தில் இருந்த மோடியை கொண்டு வந்து மேல வைக்கிறாங்க. எந்த கட்சியில இப்படி நடந்திருந்தாலும் ஒரு அதிர்வு ஏற்படும்ல. ஒரு அதிர்வு ஏற்படுமா ஏற்படாதா? அந்த தலைவருக்கு ஆதரவாளர்கள் தானே கட்சி பூரா இருந்திருப்பாங்க. ஏங்க ஒரு ஆதரவாளர் கூட அத்வானிக்கு நடந்தது அநீதின்னு சொல்லல. அத்வானி கடிதம் எழுதினார், தனக்கு அநீதி ஏற்பட்டிருக்குன்னு அத்வானியே சொன்ன பிறகும் கூட அந்த கட்சியில யாரும் சொல்லல. ஒரு இடத்துல கூட மோடிக்கு போஸ்டர்ல சாணி அடிக்கல. அதை கண்டிச்சு ஒரு கிளை கலைக்கப்படல. இப்படி ஒரு அரசியல் கட்சி. ஏன் அந்த கட்சிக்குள்ள அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட கலகம் பிறந்திருக்கும். முடிவு ஆர்எஸ்எஸ் எடுக்குது. அந்த கட்சியில மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபாலோ பண்றான். இது எல்லா கட்சியும் போல ஒரு கட்சியா? எல்லா கட்சியும் போல ஒரு கட்சியா? இப்பவும் சொல்றேன், இந்த 2029 தேர்தலில் மோடி கிடையாது, யோகி தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிருச்சுன்னா பிஜேபியில யாராவது எழுப்பி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இது எப்படிங்க எல்லா கட்சியோட ஒரு கட்சியாகும்? இது எப்படிங்க பூச்சாண்டியாகும்? அப்ப அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது யாரு? 100 வருஷ இயக்கம். திருப்பரங்குன்றத்தை பத்தி சொன்னார் ஃபெலிக்ஸ். திமுக உருவாக்கின பிரச்சனை நாடகமா? 3000 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். போய் பாருங்க ஆர்எஸ்எஸ் உடைய பட்டியல. திருப்பரங்குன்றம் அதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருப்பரங்குன்றம் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா? பாபர் மசூதி அந்த லிஸ்ட்ல உண்டு, அகற்றியாச்சு. அந்த லிஸ்டில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவும் உண்டு.